இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 ரூபே டைப் கிரெடிட் கார்டு எதெல்லாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா பேங்க்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அதில் வந்து எந்தெந்த கிரெடிட் கார்டெலாம் வந்துட்டு நமக்கு ஒர்த்தபுளாக இருக்குமோ அதை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த 2024 பெஸ்ட்டான டாப் 10 ரூபே டைப் கிரெடிட் கார்டு எந்தெந்த பேங்கோட கிரெடிட் கார்டெலாம் வந்து பிடிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டோட அப்ளை லிங்க் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த கிரெடிட் கார்டு இந்த டாப் 10ல் பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டாப் 10ல் 10th பிளேஸை பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பவர் ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேரியண்ட்டில் வெளியிடுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா ₹199 ப்ளஸ் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினுவல் ஃபீ பிடிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ₹499 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பிடிப்பாங்க. ஸோ அதனால் இதில் வந்து கம்மியான ஜாயினிங் ஃபீ அண்ட் கம்மியான அமௌண்ட்டை ரினுவல் ஃபீயாக பிடிக்கிறதுனால ஸோ இதுக்கு வந்து 10th பிளேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதிகபட்சமாக 2.5% வரைக்கும் உங்களால் ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நான் யூபிஐ பேமெண்ட்டுக்கும் உங்களால் அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு சில பிராண்டடில் மட்டும் 2.5% வரைக்கும் உங்களால் வந்து ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து யூபிஐ பேமெண்ட் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு கேப்புமே கிடையாது. அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ண ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஹெச்பிசிஎல் பெட்ரோல் பங்கில் போயிட்டு ₹250 இல்லை ₹250 மேலே ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹250 வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்பே அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் வந்துட்டு பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1.5% வரைக்கும் கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்விக்கியில் வந்து ₹500 மேலே ஏதாவது ஃபுட் ஆர்டர் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் உங்களுக்கு ₹150 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் கார் ரெண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ₹500 வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்மளோட டாப் 10ல் 9th பிளேஸை பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துசியன் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரூபே டைப் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் இதில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இது மூலமாக இஎம்ஐயில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து பர்சனல் லோன் வந்து எடுக்கிறீங்களா கிரெடிட் கார்டு பேஸ் பர்சனல் லோன் வந்து இந்த கிரெடிட் கார்டில் அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது நீங்கள் பே பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ₹100க்கும் 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நான் யூபிஐ பேமெண்ட் அதாவது யூபிஐ அல்லாத மற்ற பேமெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ₹100க்கும் ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ நீங்கள் வந்து இந்துசியன் பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு பேஸ் பர்சனல் லோன் வந்து அதிகமாக வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. அதுதான் இந்த கிரெடிட் கார்டில் உள்ள ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட். ஸோ இந்த கார்டோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மளோட டாப் 10ல் 8th பிளேஸை பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயு பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரூபே டைப் செலக்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செலக்ட் கிரெடிட் கார்டை வந்து ரூபே டைப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மூவிஸ் டிக்கெட் புக் பண்ணுறது அதுக்கப்புறம் டைனிங்லேயும் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 1% வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரிவார்ட்ஸை வந்து ரீடீம் பண்ணுறதுக்கு ஒரு சில பேங்க்ஸில் வந்து சார்ஜஸ் வந்து வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லலாம் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் பாயிண்டை ரீடீம் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய ரிவார்ட்ஸ் பாயிண்டை வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபியூல் சர்ஜஸ் வந்து இதில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. மினிமம் 400லேருந்து அதிகபட்சம் வந்து 5000க்கு உள்ள நீங்கள் வந்துட்டு ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ 1% வந்து ஃபியூல் சர்ஜஸ் வந்து இதில் டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதுவும் டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அப்புறம் ரோசரி, ஃபார்மசிஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரியான இடங்கள்ல யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது 1% டைரக்ட் கேஷ்பேக் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் கரன்சி மேக்கப் சார்ஜஸ் வந்து 3.49% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. கேஷ் அட்வான்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிடிக்கல. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணக்கூடிய யூபிஐ பேமெண்ட்டுக்கு வந்து 48 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஏயு பேங்க்ல ஒரு ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டா செலக்ட் ரூபே டைப் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா இப்போ வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது நம்மளோட டாப் 10ல 7th பிளேஸ் பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டக் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லீ கிரெடிட் கார்டு. ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து விசா டைப்ல தான் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து விசா அண்ட் ரூபே 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டுமே இதுல வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வேணுமோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க்கும் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இதுல வந்து பெனிஃபிட்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. நீங்க கோட்டக் பேங்க்ல ஏதாவது ஆஃபர் வந்து போடுறாங்க அமேசான், ஃபிளிப்கார்ட்ல அப்படின்னா ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்துட்டு அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 8 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுல அதுக்கு அடுத்தது வந்து மைல்ஸ்டோன் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள 1,25,000 ரூபாய் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட், அப்படி இல்லைனா 4 பிவிஆர் டிக்கெட். ஸோ இந்த ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல வந்து உங்களுக்கு 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம், இல்ல 4 பிவிஆர் டிக்கெட் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கோம். இந்த 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ரீடீம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரைக்கும் இதில் வந்து கேஷாகவே உங்களோட கிரெடிட் கார்டில் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகுது. இது மூலமாக ஒரு ஆனுவலுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,500 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே சர்சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 500 ரூபீஸ் வரைக்கும் உங்களால் வந்து டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர இதில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து அதிகமாக கிடையாது. பட் லைஃப் டைம் ஃப்ரீயாக உங்களுக்கு கோட்டக் பேங்க்ல ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட டாப் 10ல வந்து 6th பிளேஸ் பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஈஸி ரூபே டைப் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஆனுவல் ஃபீ அண்ட் ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பிடிக்க மாட்டாங்க. லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியாலிட்டியாக இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீலாம் வந்து கிடையாது. இந்த கிரெடிட் கார்டை வந்துட்டு நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீயாக வாங்கணும் அப்படின்னா 30 நாளைக்குள்ளே வந்துட்டு ஒரு 5,000 இல்லை 6,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ இருக்காது. அதுக்கப்புறம் ஆனுவல் ரினிவல் ஃபீயை வந்து டிஸ்கவுண்ட் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள 35,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதுக்கு வந்து உங்களுக்கு ரெனிவல் ஃபீ வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும். இதை வச்சு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் இது ரியாலிட்டியா ஃப்ரீ கிடையாது. ஸோ இந்த கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு ரூபே டைப்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமா அதாவது யூபிஐ பேமெண்ட்ஸ் நீங்க வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூபிஐ பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.125% இருந்து அதிகபட்சமா 0.25% வரைக்கும் உங்களுக்கு இதுல வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். யூபிஐ பேமெண்ட்டுக்கு நான் யூபிஐ பேமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.25% இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1.25% வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட்டுக்கு வந்து கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிள். ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் யூபிஐ பேமெண்ட் மூலமாக 500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் மட்டும்தான் உங்களால் வந்து இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் லக்கேஜ் ஆக்சஸ், அதே மாதிரி வந்து ரயில்வே லக்கேஜ் ஆக்சஸ், அந்த மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடாவோட கிரெடிட் கார்டில் வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட்டில் ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஷ் வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஃப்ளெக்ஸி இஎம்ஐ 2,500 ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த ஒரு பேமெண்ட்டையும் மொத்தமாக உங்களால் ரீபேமெண்ட் எதுவும் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை இஎம்ஐயாக ஸ்ப்ளிட் பண்ணி பேமெண்ட் எதுவும் பண்ணிக்கலாம். இது தவிர இந்த கிரெடிட் கார்டுலையும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக வந்து பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்தது நம்மளோட டாப் 10ல 5th பிளேஸ் பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சிம்பிளி சேவ் யூபிஐ ரூபே டைப் கிரெடிட் கார்டு. ஸோ எஸ்பிஐ பேங்கை பொறுத்தவரையிலும் ஒரு சில கிரெடிட் கார்டு இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூபே டைப்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதில் நான் செலக்ட் பண்ணியிருக்க கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வந்து விசா டைப்லையும் வெளியிடுறாங்க, அதே மாதிரி ரூபே டைப்லையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஜாயினிங் ஃபீ உங்களுக்கு 499 + டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீயுமே அதே அமௌண்ட் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணும்போது ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங், மூவி, ராசரி அண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 10 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர மற்ற இடங்கள்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ண 60 நாளைக்குள்ள 2000க்கு மேலே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்துட்டு மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது உங்களுக்கு 10 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்மளோட டாப் 10ல 4th பிளேஸ் பிடிக்கக்கூடிய ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்தியன் ஆயில் ஆக்சிஸ் ரூபே டைப் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிவி அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. பட் கிவி கிரெடிட் கார்டை பொறுத்த வரலையும் உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க்ல ஆல்ரெடி கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிவி கிரெடிட் கார்டு வந்து ஆக்டிவேட்டடும் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிரெடிட் கார்டுமே ஆக்சிஸ் பேங்க்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிவி கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்தியன் ஆயிலோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபே டைப்ல வெளியிடுறாங்க. இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஆஃபர் டைம்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ மற்ற நார்மல் டைம்ல நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பிடிப்பாங்க. அடுத்தது இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்பேக் வேல்யூ வந்து 4% வரைக்கும் உங்களால் வந்து இதில் வந்து கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது தவிர நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸுக்கும் உங்களுக்கு 5 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% வரைக்கும் ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 200 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சம் வந்து 5000 ரூபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1% வந்து சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. டோட்டலாக இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து இதில் வந்து ஆடட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் மை ஷோவில் நீங்கள் வந்துட்டு மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக புக் பண்ணும்போது உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இது தவிர மற்ற இடங்களில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸுக்கும் ஒரு எட்ஜ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது நம்மளோட டாப் 10ல 3rd பிளேஸ் பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோரல் ரூபே டைப் கிரெடிட் கார்டு. ஐசிஐசிஐ பேங்க்ல இன்னுமே நிறைய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபே டைப்ல வந்து இருக்குது. பட் இந்த கிரெடிட் கார்டில் ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைம்ல நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. இது நார்மல் டைம்ல நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதில் ஜாயினிங் ஃபீ வந்து 500 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்து எல்லா விதமான கேட்டகரிஸ்லயும் ஸ்பெண்ட் பண்ற ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு வந்துட்டு 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து எக்ஸெப்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து இன்க்ளூடட் ஆகாது. ஃபியூல் பர்ச்சேஸை தவிர மற்ற எல்லா கேட்டகரிஸ்லயும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 100 ரூபீஸ்க்கு 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ், இது மாதிரியான கேட்டகரிஸ்ல இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து டொமஸ்டிக் லக்கேஜ் ஆக்சஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இவங்களோட டைப்பில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் மட்டும் இந்த ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ரயில்வே டொமஸ்டிக் லக்கேஜ் ஆக்சஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து புக் மை ஷோவில் மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிக்கெட்டில் உங்களுக்கு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து இதில் கவர் ஆகுது. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 1 லேக் ரூபீஸுக்கும், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 லேக் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. 2 லட்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் மட்டும்தான் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ரெனிவல் ஃபீ வந்து 500 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 500 ரூபீஸை நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள 1,50,000 ரூபாய்க்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான ரெனிவல் ஃபீ வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது நம்மளோட டாப் 10ல செகண்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மணி பேக் ப்ளஸ் ரூபே டைப் கிரெடிட் கார்டு. ஸோ HDFC பேங்கை பொறுத்தவரையிலும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ரூபே டைப்பில் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. பட் அதில் நான் சூஸ் பண்ணியிருக்க கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே கேஷ்பேக் வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து ஆஃபர் டைமில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதுவுமே லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. மற்ற நார்மல் டைமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ வந்து ₹500 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கான ரெனிவல் ஃபீயுமே அதே ₹500 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்விக்கி, ரிலையன்ஸ் ஸ்மார்ட், அப்புறம் வந்துட்டு சூப்பர் ஸ்டோன், பிக் பாஸ்கெட் இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 10x கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்விக்கியில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து நிறையவே கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெர்ச்சன்ட் லொக்கேஷனில் போயிட்டு இஎம்ஐ ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து இஎம்ஐயில் வந்து ஏதாவது ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதில் வந்து 5x கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது தவிர அதர் கேட்டகரியில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ₹150க்கும் உங்களுக்கு 2 கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ஃபீயாக இருந்தாலும் சரி, ரெனிவல் ஃபீயாக இருந்தாலும் சரி, அந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அதை டேலி பண்ணும் விதமாக 500 கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது ஜாயினிங் ஃபீ பே பண்ணும்போதும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ரெனிவல் ஃபீ பே பண்ணும்போதும் உங்களுக்கு இதை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மைல் ஸ்டோன் பெனிஃபிட்டாக ஒரு குவார்டர் இயருக்குள்ள நீங்கள் 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ₹500 ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் இதில் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட டைஅப்பில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் ஸ்விக்கி, டைன் அவுட் இது மூலமாக நீங்கள் வந்துட்டு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் இந்த கிரெடிட் கார்டில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான கேஷ்பேக்கை இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்மளோட டாப் 10ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா CSB பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரூபே டைப் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த UPI கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கிரெடிட் கார்டு ரூபே டைப்பில் வெளியிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிரான்ஸ்பரண்டான ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கிரெடிட் கார்டுமே கொடுக்கப்படாத ஒரு கேஷ்பேக் பாயிண்டை இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து UPI பேமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் UPI பேமெண்ட் வந்து பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% கேஷ்பேக் ஆன் UPI பேமெண்ட்டுக்கு வந்து இதில் ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜூபிட்டர் அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம், டேரெக்டாக வெப்சைட் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜூபிட்டர் அப்ளிகேஷன் மூலமாக UPI பேமெண்ட்டை இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். மற்ற எந்த கிரெடிட் கார்டுலையுமே இந்த மாதிரி UPI பேமெண்ட்டுக்கு வந்து 5% கேஷ்பேக் அப்படிங்கிறது வந்து கொடுக்கல. அதே மாதிரி நீங்கள் வந்து UPI பேமெண்ட் தவிர நான் UPI பேமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் யாருக்கெல்லாம் வந்து இது லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 lakh மெம்பருக்கு மட்டும் இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஆனுவல் ஜாயினிங் ஃபீ அப்புறம் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்கவும் மாட்டாங்க. இது தவிர இதில் வந்து அடிஷ்னல் கேஷ்பேக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹30,000 மேலே நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ₹30,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி அமௌண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் கேஷ்பேக்கும் இந்த கிரெடிட் கார்டில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டாப் 10 கிரெடிட் கார்டில் உங்களுக்கு வந்து பிடிச்ச பெஸ்ட்டான ரூபே டைப் கிரெடிட் கார்டு எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கார்டு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இதில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.